மைக்க பிடிச்சார் ஜி.கே. மணி அண்ணாச்சி. அவர் தான் கவுண்டரையும் திறந்து வைக்கிறார். ஐயா, உங்க கண்ணீர் வீண் போகாது, உங்க உழைப்பு வீண் போகாது, நீங்க பட்ட கஷ்டம் ஒரு நாள் வீண் போகாது. எப்பயும் உங்க கூட நாங்க இருக்கிறோம். ஒரு பிள்ளை இல்லையா, 1,00,000 பிள்ளைக்கு மேல இருக்கிறோம். நீங்க ஏயா கவலைப்படுறீங்கன்னு ஐயாவை தேத்துறா. ஐயா அவர்களே, உங்க ஒரு மகன் உங்களை அவமதிக்க நினைத்தால் அவங்க சொன்ன மாதிரி லட்சோபலட்ச மகன்கள் நாங்கள் இருக்கிறோம்னு நீங்க வந்திருக்கிறீங்க. அதான் நம்ம சகோதரி ஸ்ரீகாந்தி சொன்னான். நான் அன்புபடிக்கு நான் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன், இனி உங்களால் பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்ற முடியாது, அபகரிக்க முடியாது. கண்ணீரை தொடச்சிட்டு ஐயா சொல்றாரு, கவலையே படாதீங்க, உங்களுக்கு பிடிச்சமான கூட்டணியை அமைச்சு இந்த தேர்தலில் வெற்றியை உறுதி செஞ்சு 10.5 வாங்கி உங்க கையில கொடுக்கிற வரைக்கும் இந்த ராமதாஸ் ஓய மாட்டான் அப்படின்னு சூட ஏற்றி சத்தியம் பண்றார். 5-6 நாளாக, ஒரு 10 நாளாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் தலைவரையும் கூப்பிட்டு யாரோடு கூட்டணி வைக்கலாம் என்று கருத்தை கேட்டேன். அவர்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் நாம் அது மட்டுமல்ல, இன்னும் அதற்கான நேரம் கனியவில்லை. அந்த அவர்கள் சொன்ன கருத்துக்களினுடைய அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைப்பேன். அந்த வெற்றி கூட்டணி நாம் நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய வெற்றியை அது தரும். அப்படியே இந்த செய்தி சூட்டோட சூடா நேராக நம்ம அன்புமணி ஐயா கூட இருக்கக்கூடிய பால் ஐயா காது கிடைச்ச உடனே மைக்க கொண்டாங்க, உட்காருங்கன்னு உட்கார்ந்துக்கிட்டு, இங்க எங்க ஐயா கிட்ட இருக்கிறது தான் உண்மையான பாமக, அதெல்லாம் டூப்ளிகேட்டு, நம்பாதீங்க, எங்க அன்புமணி ஐயா தான் எதிர்காலம் அப்படின்னு விட்டாரு அவர் வாட்டுக்கு டயலாக. இன்று நடைபெற்றது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு அல்ல. பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் கட்சியினுடைய விதிகளின்படி உங்களுக்கு பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் செயலாளரால் கூட்டப்பட வேண்டும். அப்படியும் இது கூட்டப்படவில்லை. இதற்கு முன்பாக அவர் டெல்லியில் தொடர்ந்த வழக்கில் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் தீர்வு காணுங்கள் என்று சொன்னது, அதை அவர்கள் செயல்படுத்தாமல் இன்றைக்கு பொதுக்குழு என்ற ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த முடிவும் பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டுப்படுத்தாது என்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எனவே இது பொதுக்குழு அல்ல. நம்ம பொதுக்குழுவாக நினைச்சுக்கிட்டு இதை பேச வேண்டாம். அப்படியே காந்தி அக்காவை பார்த்து ஒரு கேள்வி கேட்காரு பாலையா. வக்கீல்ல கேட்பார்ல, நீங்க இவ்வளவு நாள் எங்க ஓனிய செவனேன்னு வீட்டில் இருந்தீங்க, இன்னைக்கு டமக்குன்னு உள்ள வந்துட்டு சௌமியா அக்காவை தூக்கி தூரம் போட்டு நீங்க அந்த பசுமை தாயத்துக்கு தலைவராக வரணும், நீங்க பண்ற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிங்களா? நான்லாம் அப்படியே எப்படி நோண்டுவோனா அப்படி நோண்டி கேட்பேன் அப்படின்னு கேட்கார். அதனால அவங்க ஒரு தம்பிய அக்கா அவங்க வீட்டில் குடும்பத்தில் அவங்க எப்படி ஒன்றாலும் ஒரு அன்பாக பேசும்போது வாடா போடான்னு பேசுறதுலாம் உண்மை. இன்றைக்கி எங்கள் கட்சியினுடைய தலைவர் பொது அரங்கில் இதுபோன்று பேசுவதை ஸ்ரீகாந்தி அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது பாட்டாளி மக்கள் கட்சி பல தொண்டர்கள், பல நிர்வாகிகள், பல பொறுப்பாளர்களை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். ஏதோ உங்கள் வீட்டு குடும்ப பிரச்சனை மாதிரி நினச்சிக்கிட்டு பேசக்கூடாது. அவங்க மேலே உட்காந்துக்கிறது, இன்னொரு மகனை விட்டு பேச வைக்கிறது, இன்னொரு மகனை முன்னாடி உட்கார வச்சுக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. எடுப்பார் கைப்பிள்ளையாது. நான் கேட்குறேன், நீ எப்போ வந்த, நீ என்னைக்கு தலைவரானன்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன் ஸ்ரீகாந்தி அவர்களை பார்த்து, நீங்கள் கட்சிக்கு எப்போ வந்தீங்க? தமிழிசை அக்கா தடன்னு ஓடி வந்தாங்க. அப்படியே வச்சு தேடினாங்க. என்னக்கான்னு கேட்டோம். என் கண்ணுக்கு எட்டின தூரம் பூரா ஜங்கியா இருக்காங்க. ஏன்னு தெரியுமா? நாங்கள் ஊரா அவங்கள அப்படி ஆக்கிட்டோம்ல. எப்படின்னா அப்படித்தான். அடுத்து பாண்டிச்சேரி டார்கெட்டு டோட்டல் வாஷ் அவுட்டு, போயிட்டு வாங்கன்ட்டாங்க. பாரதியாரை ஏற்கனவே பெரிய சங்கியா சேர்த்தாச்சு. ஆக இப்ப இன்னைக்கு திருமாவளவனுக்கு சீமான் சங்கி, விஜய் சங்கி, நாங்கெல்லாம் நேர்முக சங்கி, அவங்கள மறைமுக சங்கிகள். ஆக அப்ப எங்க பார்த்தாலும் சங்கிகள் தான். ஆனால் நீங்க கவலைப்படாதுங்க, வலதுசாரிகள் எல்லா இடங்களிலும் விரிவடைந்து கொண்டிருக்கிறார்கள். இடதுசாரிகளுக்கு என்ன வேலை இல்லை அப்படின்றதான் திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னமோ 2-3 நாளா எதை எடுத்தாலும் சங்கி சங்கி சங்கின்னு சொல்லிட்டு இருக்காரு. சங்கிகள் தங்கிவிட போகிறார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தான் எனது கருத்து. ஆமா, விஜய் சங்கி தான். தமிழிசை அக்காவுக்கு இன்னொரு கோவம் வேற வருது. வர எனக்கு ரொம்ப எரிச்சல் வருதுக்கா. நம்ம தம்பி திருமா எப்ப பார்த்தாலும் என்னை நோண்டிக்கிட்டே இருக்காப்ல, கடுப்பேத்துறாப்ல மயிலார் அப்படிங்கிற மாதிரி. எங்களை சொல்ல அடிமை அடிமை அடிமைன்னு சொல்லும்போது யார் அடிமையா இருக்கா இன்னைக்கு? அதான் தான் சொன்னேன். நேற்று திருமாவளவன் சொன்னாரு,
கொள்கை அடிமைகள் அப்படின்னு அதிமுக பார்த்து சொன்னாரு. அவர் நேற்று கூட அண்ணன் எடப்பாடியாரும் நானும் ஒரே நிகழ்ச்சி தான் கட்டோம். அவரோட கொள்கையை சொன்னார், நாங்க எங்க கொள்கையை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த நேர்முக அடிமையாக இருப்பது திமுக தனது கூட்டணி கட்சிகளிடம், கூட்டணி கட்சிகள் திமுகவிடம். அப்படியே சடக்குன்னு நம்ம திருமாவளவன்ட்ட போய் அண்ணா அண்ணா எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்கு, எப்படி நீங்கள் கூட்டணியோடு சேர்ந்து எலெக்ஷனை சந்திப்பீங்களா, இல்லைனா அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு வேணும் அப்படி தான் எலெக்ஷன் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அண்ணன் லைஸை ஜர்க்காய் இந்த பாருங்க தம்பி, சோத்துக்குள்ளே உட்காந்து பேசுகிறத பூரா கேள்வியாக கேட்டு அதே பதிலாக அப்படிலாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தேவையானது வரும், தேவையில்லாது போயிடும், பார்த்து இதுக்குங்க அப்படின்ட்டு அண்ணன் போயிட்டார். நாங்கள் அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லையே, இது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அது எப்படி சொல்லணும், எங்க சொல்லணும், எப்போது சொல்லணும், அது எங்கள் உத்திகளும் ஒன்று. அதை நீங்க வெளிப்படையா எப்ப கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஊடகத்தை நான் இப்படி இதெல்லாம் பேச சொல்ல முடியாது. ஒருத்தர் தன்முனை போட பேசினீங்கன்னா சந்தோஷம், நீங்களா யோசிச்சு பேசுங்க. அதை விட்டுப்புட்டு ஹெச் ராஜா பேசுற மாதிரியே நீங்களும் எடுத்து பேசினா அப்புறம் நான் அதை தானே செய்ய வேண்டியிருக்கும். அப்புறம் எப்ப பார்த்தாலும் திரும்ப அண்ணன் சீமானன் ஓட்டிக்கிட்டே இருக்காருன்னு சொன்னா வேற என்ன பண்றது? பெரியார் அரசியலை எதிர்க்கிறார் என்றால் அம்பேத்கர், மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளையும் அவர் விமர்சிக்கிறார், எதிர்க்கிறார், தகர்க்க விரும்புகிறார் என்றுதான் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் தமிழ் தேசிய கடப்பாரை கொண்டு நான் இந்த திராவிட இயக்க அரசியலை வீழ்த்துவேன் என்று சொல்லியிருந்தால் அதிலே ஒரு பொருள் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. பிராமண கடப்பாறையை கொண்டு நான் திராவிட இருப்பை தகர்ப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால் இவர் பிராமணர்களின் கட்டுப்பாட்டுக்குள் சிக்கிக் கொண்டாரோ என்கிற கவலை இருக்கிறது. அவர்கள் பேசுகிற அத்தனையும் அப்படியே இவர் தன்னுடைய பாணியில் பேசுகிறார். அரசியலில் எல்லாம் உள்நோக்கத்தோட தான் சர்ன்னு போவாங்க. ஒருத்தருக்கு ஒரு இடத்துல இருக்க பிடிக்கலன்னா ஏதாவது ஒரு பக்கம் தாவணுன்றதுக்காக லிங்க் கொடுப்பாங்கல்ல. இப்போ எங்கள் ஆளுங்க ஒருத்தர் பாருங்க சடக்குன்னு அப்படின்னு கனெக்ஷன் பண்ணுறாருல, யோ நீ ஏன் பேசுறேன்னு கேட்டால் அப்படி தான் பேசுவோங்காரு. கடைசியில் பார்த்தா அவர் அங்கிட்டு இருந்து இங்கிட்டாக்க வர்ற மாதிரி சொல்கிறார். பிரவீன் சக்கரவர்த்தியா அவரை பற்றி தான் சொல்கிறார். திரு பிரவீன் சக்கரவர்த்தி உள்நோக்கத்தோடு குழப்பத்தை விளைவிப்பதற்கும் அவருக்கு யாரோ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அசைன்மெண்ட் அவர் குழப்பம் ஏற்படுத்துவதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு பேரலராக ஒரு கட்சியை நடத்தணும்னு நினைக்கிறார். அதை நான் இருக்கும்போது அவர் நடத்தணும். எவ்வளோ பிறந்தாங்க அப்போ நடத்தியிருக்க வேண்டியதானே. இதுலேயும் உள்நோக்கம் இருக்குல்ல. செல்வ பெருந்தகை தலைவராக இருக்கும்போது நான் பேரலராக கட்சி நடத்தவன் முயற்சிக்கு எடுத்த உள்நோக்கம் இருக்குது. நாங்கள் ஸ்ட்ராங்காக தாயா பாலம் போட்டு கட்டி வச்சுருக்கோம் இந்தியா கூட்டணி. அதுவும் தமிழ்நாட்டில் அப்படியே பெவிக்கால போட்டு ஒட்டி வச்சுருக்கான். இதை பிரிக்கிறதுக்கும் உங்களுக்கு உழவு பாடு. எங்கள் கண்ணை கையை எடுத்து எங்கள் கண்ணையை நச்சக்குன்னு குத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிய. அதெல்லாம் அங்கே வச்சுக்கோங்க அப்படிங்க. இந்தியா கூட்டணி இன்னும் தெளிவாக சொல்கிறேன், இந்தியா கூட்டணி பலமாக இருக்குது, வலிமையாக இருக்குது. இந்தியா கூட்டணி யாரும் சிதைக்கவும் முடியாது. அதை யாராவது சிதைக்கலான்ற முயற்சி செய்தால் பகல் கனவு பலிக்காது, அவருடைய முயற்சி தோல்வி அடையும். இது எண்ணிக்கையின் அடிப்படையிலான கூட்டணி இல்லை, கொள்கையின் அடிப்படையிலான கூட்டணி. அண்ணன் செல்லூர் அண்ணன் 3 விஷயத்தை முத்தாய்ப்பா சொல்றார். விஜய்க்கு கூட்டம் வருது. ஆமா கூட்டம் வருது. நம்ம நயன்தாரா வந்தாங்கன்னா அவியலுக்கும் கூட்டம் வரும். அண்ணன் வடிவேலுக்கு வராத கூட்டமா? மதுரையில் வடிவேல் நிக்கட்டா மொய்யின்னு கூட்டம் வரும். என்னையா நீங்க கூட்டம் வரட்டும்யா பார்த்துக்குருவான் அப்படிங்கிற அவர் செய்யல. ஆமா, வடிவேலை கூட்டிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிட்டு போங்க. நயன்தாரா கூட்டி போய் நாளைக்கு ப்ரொபகண்டா பண்ண சொல்லுங்கள். கூட்டம் கூட தான் செய்யும், எல்லோரும் பார்க்கத்தான் செய்வாங்க. நடிகர்னா கூட்டம் கூடும். நடிகருக்கு அது இன்னைக்கு அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்க, இவருக்குன்னா கூடுதலாக ரசிகர் இருக்கலாம். இதை நேற்று கூட அவருக்கு சூசமாக சொல்லிட்டார் மலேசியாவில், நான் சினிமாவில் தொடரணுமா தொடர வேண்டாமா அப்படின்னு அவரே கேட்குறாரு மக்கள். அப்படியே முதலமைச்சர் வந்தாங்க. இங்கே பாருங்க, நம்மளை கண்டா, நம்ம திராவிட மாடலை கண்டா, திமுகவை கண்டா சங்கிகளுக்கெல்லாம் கஜன்னு இருக்கு. எப்படா இவங்களை அடிச்சு காலி ஒன்று இருக்காங்க. மகளிர் பட்டை நம்ம கிட்ட கூட இருக்கு, கவலையே பட வேண்டாம். 2026 நாம தான் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறோம். கடந்த 4 ஆண்டுகள்ல 100 நாள் வேலை திட்டத்தில் பயனடைந்தவுடைய விழுக்காடு எத்தனை விழுக்காடு பெண்கள் தெரியுமா? சொன்ன ஷாக்காகிடுவேன். 88% பெண்கள் தான். பெண்களுக்கு வாழ்வளித்த இப்படிப்பட்ட திட்டத்தை தான் நிறுத்தி இருக்காங்க. இதனால கிராம பொருளாதாரம் பணப்புழக்கமும் அடிவாங்க போகுது. பாஜகவோட நடவடிக்கை பெண்களுக்கு முற்றிலும் விரோதமானது. அதுக்கு ஒத்து ஊதுறது யாரு? எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள். அவர் என்ன சொல்லுகிறார்?
100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்தல, 125 நாளா உயர்த்தி இருக்காங்கன்னு பச்சை பொய்ய பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காரு. யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே ஆண்டுக்கு சராசரியாக 47 நாள் தான் வேலை கொடுத்திருக்காங்க. இனி அதுவும் கொடுக்க போறதில்ல. இது போதாதுன்னு புது திட்டத்துல நிதிச்சுமையும் மாநிலங்களுடைய தலையில கட்டிட்டாங்க. இன்னும் எக்கச்சக்க கண்டிஷன்லாம் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு பார்த்தா இதுவரை கிடைச்ச 40 சொச்ச நாள் கூட இனி வேலை தெரியாத, கிடைக்குமான்னு தெரியாத நிலையில நாம இருக்கோம். எதையாவது படிச்சாதானே இதெல்லாம் திரு பழனிசாமிகளுக்கு புரியும். கமலாலயத்தில் எழுதி கொடுக்கறது அறிக்கைய அதிமுக லெட்டர் பேட்ல வெளியிட்டு அத்தோட கதை முடிஞ்சிச்சு போயிடுறாரு. ஒருபடி மேல போய் பாஜக சங்கிகளே கூச்சப்படக்கூடிய அளவுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை அது ரத்துக்கு முட்டு கொடுத்து கத்துறாரு, சுத்துறாரு.